இன்னைக்கு நான் சொல்ல போற உண்மை சம்பவ கதை ரொம்பவே உருக்கமான ஒரு கதைங்க. கேவலம் ஒரு ஜாதியின் அடிப்படையில ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப நம்ம 2026ல இருக்கோம். இப்ப வரைக்குமே ஒழிக்க முடியாத ஒரே விஷயம்னா இந்த ஜாதி தாங்க. அதுவும் இந்த காதல் விவகாரத்துல ஒரு பையனோ பொண்ணோ வேற வேற ஜாதிக்காரங்களை காதலிச்சிட்டாங்கன்னா, பெத்த பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும் சரி, ஜாதிக்காக கொலை பண்ற ஒரு கேவலமான கூட்டம் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. இது சம்மந்தப்பட்ட உண்மை சம்பவ நிகழ்வை தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த கதையில அமானுஷ்யமும் இருக்குங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை என்கிட்ட சொன்னவங்க வேற யாரும் இல்லை, என்னோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான். அவங்க இந்தியாவில தான் இருக்காங்க. அவங்க அக்காவோட வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவ கதையை தான் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ என்னோட நரேஷன்ல நான் இந்த கதையை உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேன். அவங்க என்கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கூட மாறாம அத்தனையுமே உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். ஆனா அவங்க பிறந்த இடம், ஊரு, அவங்க பேரு இதெல்லாம் எதுவுமே நான் மென்ஷன் பண்ண மாட்டேன், பிகாஸ் ஆஃப் பிஎன்சி. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சுங்க. ஆனா 10 வருஷம் ஆயும் கூட அவங்களால இந்த இன்சிடென்ட் வந்து இப்ப நினைச்சா கூட மனசுல வந்து ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துமா, அதே சமயத்துல அவங்க அக்காவுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்ற கேள்வி அவங்களுக்கு இப்ப வரைக்குமே இருக்குது. ஓகே, இந்த கதையில நான் அந்த பையனுக்கு வச்ச பேர் வந்து சங்கர், பொண்ணோட பேர் வந்து சாந்தி. சாந்தி பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸ். சாந்தி ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப தான் முதல்ல சங்கரையும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்ப அவர் வந்து ஒரு சின்ன பைக் ஆக்சிடென்ட்னால அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்படுறாரு. அப்போ அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, சாந்தியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசி பழகக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் தான். ரொம்ப அன்பா பேசுவாங்க. பத்தாவதுக்கு அங்க இருக்கிற எல்லா பேஷண்ட்டுமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டே பை டேயா பார்த்த சங்கருக்கு வந்து சாந்தியை ரொம்ப பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் மனசுல இருக்கிற அவரோட காதலையும் வந்து வெளியே சொல்றாரு. ஆனா சாந்தி வந்து ஏத்துக்கல. எதனால சாந்தி வந்து சங்கரோட காதலை மறுத்தாங்கன்னா, இவங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளைங்க. அவங்களுக்கு கீழே ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க. தம்பி பாத்தீங்கன்னா அப்ப வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கான். தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா +2 படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே நல்லபடி படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வரணுன்ற அந்த எண்ணமும் இருந்திருக்கு. அதே சமயத்துல இவங்க வந்து நர்சிங் துறையில வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணணும், இன்னும் நிறைய படிக்கணும், ஒரு ஸ்டாஃப் நர்ஸா ஆகணுன்ற எண்ணமும் இருந்திருக்கு. இவங்களுக்கு அம்மா கிடையாது. அப்பா பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண காட் வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆரம்பத்துல இவங்க அவங்க அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா எப்ப இவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தாங்க இவங்களோட கஷ்டமே குறைஞ்சிருக்கு. பத்தாவதுக்கு இவங்களோட சம்பாத்தியம் தான் அந்த குடும்பத்துக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்திருக்கு. அவங்க என்னைக்குமே அவங்கள பத்தி யோசிச்சது கிடையாதான். எப்போதுமே அப்பா தம்பி தங்கச்சி இவங்கள பத்தி தான் அதிகமா யோசிச்சிருக்காங்க. இவங்களோட தேவைக்காக தான் அதிகமா ஓடி ஓடி உழைச்சிருக்காங்கன்னு அவங்க சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்க அக்கா அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு பொறுப்பா கவனிச்சிருக்காங்கன்னு. அப்போ இந்த விஷயத்த சங்கர்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. என்னால இப்ப காதல் கல்யாணம் இதை பத்தி எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. எனக்குன்னு சில கனவுகள் இருக்கு. நான் என்னோட நர்சிங் துறையில நிறைய சாதிக்கணும், நான் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. பத்தாவதுக்கு எனக்கு தம்பி தங்கச்சிங்க வேற இருக்காங்க. அவங்களோட எதிர்காலத்தையும் நான் பார்க்கணும். அவங்கள நான் ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை பத்தி நான் யோசிக்கணும்னு அவங்க இந்த மாதிரி சங்கர் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் சங்கருக்கு வந்து கல்யாணம் பண்ணா சாந்தியை தான் கல்யாணம் பண்ணுன்ற எண்ணம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருச்சு. ஏன்னா இவங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க, பொறுப்பா இருக்காங்க, குடும்பத்தையே இந்த அளவுக்கு இவங்க கவனிச்சுக்கிறாங்கன்னா நிச்சயமா என்னையும் என் குடும்பத்தையும் நல்லா தான் கவனிச்சுக்குவான்ற எண்ணமும் அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட குடும்பம் வேற என்னோட குடும்பம் வேறன்னு நான் இப்ப கூட நான் பிரிச்சு பார்க்க கிடையாது. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் குடும்பத்தை நான் எப்படி பாத்துக்கிறோனோ அப்படிதான் உன்னோட குடும்பத்தையும் நான் பாத்துக்குவேன். அதே சமயத்துல உன் தம்பி தங்கச்சிங்களுக்கு நீ என்ன செஞ்சாலும் நான் என்ன எதுன்னு கேட்க மாட்டேன். உன்னோட கனவுக்கும் நான் தடையா இருக்க மாட்டேன்.
எனக்கு இப்பதான் உன் மேல நிறைய மதிப்பு மரியாதை வருது. நான் என்னைக்குமே உன்னை கைவிட மாட்டேன். உன்னோட நம்பிக்கையும் உடைக்க மாட்டேன். எனக்கு உன் கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ படுற கஷ்டத்துல நானும் பங்கு எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எனக்கு நல்ல ஒரு முடிவா யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்திருக்காங்க. சங்கர் அப்பப்ப வந்து இவங்களை மீட் பண்றதும், இவங்களை அக்கறையா கவனிச்சுக்கிறதும், இதெல்லாம் பாக்குறப்ப வந்து அவங்களுக்கும் சங்கர் மேல ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. அப்புறம் இவங்களும் காதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க சிஸ்டர் என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, எங்க அக்கா என்னைக்குமே என்கிட்ட அக்கா மாதிரி நடந்தது கிடையாது. அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவ ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தாலும் சரி, அவ என்கிட்ட தான் வந்து சொல்லுவா. அது மட்டும் இல்ல, அவளோட காதல் விவகாரம் கூட முதல்ல என்கிட்ட தான் சொன்னா. அவரு கூட வெளியே போனது, படம் பார்க்க போனது, சாப்பிட போனது, எல்லாமே அவங்க எங்க போனாலும் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்களாம். ஸோ இவங்களோட காதல் விஷயம் வந்து அவங்க சிஸ்டரை தவிர வீட்டில் யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 2 வருஷமா அவங்க காதல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தோணி இருக்கு, நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ, ஏன்னா அப்பாவுக்கு தெரியாம தான் திருட்டுத்தனமா அவங்க வெளியே போயிட்டு இருக்காங்க. என்னதான் சிஸ்டர் கிட்ட சொன்னாலும் அப்பாவுக்கு தெரியாம தானே இருக்கு. அதே சமயத்துல சங்கரோட ஃபேமிலிக்கும் தெரியாது இவர் காதல் பண்றது. வேற யாராச்சும் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, என்னடா உன் பொண்ணை வேற எவன் கூடயோ பார்த்து எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதை விட, பேசாம நம்மளே போய் சொல்லிட்டா நம்ம அப்பாவுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு அவமானத்தை தேடி கொடுக்கணும், நம்ம அப்பா தானே, அவர் என்ன பண்ணிட போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க ஒரு நாள் முடிவெடுத்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி ஒரு பையனை காதல் பண்றேன், அவர் இந்த வேலையில இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அவங்க அப்பா எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கலங்க. எனக்கு உன்னோட சந்தோஷம் தாம்மா முக்கியம். முதல்ல போயிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்க சொல்லுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. சோ இவங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. சாந்திக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு, அவங்க அப்பா வந்து காதலுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு. உடனே இவங்க வந்து சங்கர்கிட்டயும் சொல்லியிருக்காங்க, நீ போயிட்டு உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லுன்னு. இவரும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு பேசியிருக்காரு. ஆனா வீட்டுல போய் பேசினதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, அந்த பொண்ணு நம்ம ஆளான்னு. சங்கருக்கு தெரியும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், சொந்த பந்தத்துல இருக்கட்டும், எல்லாரும் ஜாதி பார்ப்பாங்கன்னு. ஆனா அது எந்த அளவுக்கு சீரியஸா இருப்பாங்கன்னு அவருக்கு அப்ப தெரியாதுங்க. ஏன்னா அவர் வந்து தவறுந்து பெத்த பிள்ளை வேற. கிட்டத்தட்ட 7 வருஷமா அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லாம 8வது வருஷம் தான் இவர் பிறந்திருக்காரு. சோ இவர் பிறந்த அந்த நாள்ல இருந்து இவர் வளர்ந்து பெரியவனாகிற வரைக்கும் அவங்க அப்பா அம்மா இவரை அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவு செல்லமாவும் பாத்துக்கிட்டாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நோன்னு சொன்னதே கிடையாதாம். அப்படி நோன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது இந்த சாந்தி விஷயத்துல மட்டும்தான். ஏன்னா சாந்தி வந்து அவங்களோட ஆளு கிடையாது. அதனாலேயே அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே இல்லைங்க. ஆனா இவரும் கொஞ்ச நாளா கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நீங்க மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட கையோட அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு. ஆனா அந்த கோவத்தை வெளியே காட்டாம, அவ இருக்கிறனால தானே இவன் இப்படி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா, அவ இல்லைன்னா அந்த மாதிரி எண்ணம் இவங்க அப்பா அம்மா மனசுல வந்து தோணி இருக்கு. சரி பரவாயில்ல, பையனை அவன் போக்குலயே விட்டு நம்ம பிடிக்கலான்னு சொல்லிட்டு, நாங்க ஒத்துக்கிறோம்ப்பா, எனக்கு நீ தான் முக்கியம், உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், எங்களுக்கு ஜாதி முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணு பார்க்க அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப இவரும் சாந்தி கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காரு, எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க, அடுத்த வாரம் நான் உன்னை பொண்ணு பார்க்க வரேன்ட்டு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னா சாந்திக்கு சந்தோஷம் தாங்கல. அவங்க தங்கச்சி கிட்ட, தம்பி கிட்ட, அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க பொண்ணு பார்த்துட்டு போற அந்த நாள் தான் அவங்க வாழ்க்கையிலே சந்தோஷமா இருந்த கடைசி நாளுன்னு. என்னதான் இவங்க அப்பா அம்மா இவங்களோட காதல் விஷயத்துல ஒத்துக்கிட்டாலும் மனசுக்குள்ளால ஒரு வெஞ்சனுங்க. எப்படியாச்சும் அந்த பொண்ணை தீர்த்து கட்டிடணும், அதுக்கு எந்த வழியில போனாலும் பிரச்சனை கிடையாதுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா செய்யற அந்த வேலை யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா நம்ம தான் செய்யறோம்னு நம்ம பையனுக்கே தெரியக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிற மாதிரியே நடிச்சிருக்காங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா பொண்ணு பார்க்க போறப்ப கண்டிப்பா அப்பா அம்மா என்ன அவங்களோட சார்ந்த சில சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிட்டு போவாங்க இல்லையா? ஆனா இவங்க யாருமே கூட்டிட்டு போக கிடையாது. இவங்க 3 பேர் மட்டும்தான் பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. அப்ப சாந்தியோட அப்பா கேட்டிருக்காரு, எங்க பொண்ணு பார்க்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா, உங்க சொந்த பந்தத்துல யாரையும் கூட்டிட்டு வரலையான்னு. அதுக்கு சங்கரோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்க சொந்த பந்தம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல நிக்கிறதுக்கு கூட இடம் பத்தாது, அப்புறம் இந்த வீடை இடிச்சுதான் கட்டணும், அவ்வளவு பேர் இருக்காங்க, இதுல பாதி பேர் வந்து வெளியூர்ல இருக்காங்க, பாதி பேருக்கு வந்து வேலை வந்துருச்சுங்க. ஆனா நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போய் பார்த்து பொண்ணு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஓகே தான், நிச்சயதார்த்தத்துல நாங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னு.
அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அதை பெருசா எடுத்துக்கலங்க, அப்படியே யதார்த்தமா விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பொண்ணை வர சொல்லி கேட்டிருக்காங்க. பொண்ணு வந்து பார்த்த கையோடையே அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் வச்சிடலாம், அடுத்த முகூர்த்தத்திலே வச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு. ஆனா அவங்க அப்பா வந்து கொஞ்சம் தயங்கினாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து பொண்ணோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருக்காரு, நகையை சேர்த்து வச்சிருக்காரு. இருந்தாலும் இது பத்துமான்ற எண்ணம் அவருக்கு அந்த டைம்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எவ்வளவு டவுரி கேட்பாங்களோ அந்த எண்ணம் வர மனசுல ஓடிக்கிட்டு இருந்திருக்கா. உடனே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, காசு பணம் நகை நட்டு எதுவுமே வேண்டாங்க, உங்க பொண்ணை மட்டும் அனுப்பி விடுங்க, உங்க பொண்ணை எங்க பொண்ணா நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த மாதிரி சொல்றப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெத்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும். பரவாயில்லையே, நல்ல இடமா இருக்குதே, எந்த டௌரியுமே இல்லாம நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறாங்களேன்ட்டு அவங்க அப்பா அம்மாவை பத்தி அப்படிதான் அவர் நினைச்சாரு. அப்போ சாந்திக்கும் வந்து அவங்க அப்பா அம்மா அப்படி சொல்லி கேட்கிறப்ப வந்து பரவாயில்ல, என் மாமனார் மாமியார் வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களேன்னு சாந்தி மனசுலயும் ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்தியால இந்த டௌரின்ற அந்த ஒரு விஷயம் தாங்க இன்னமும் பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு ஒரு பொண்ணை எந்த செலவுமே இல்லாம ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றதே வந்து அபூர்வம், அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஆனா இந்த விஷயத்த அவங்க சொல்றப்ப வந்து அவங்க அப்பாவுக்கும் அப்படிதான் ஆச்சரியத்தை ஊட்டுனுச்சு. பரவாயில்லையே, இவங்க வந்து எதுவுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கல, ஆனா இருந்தாலும் அவங்க செய்ய வேண்டியது செய்யணும் இல்லையா. அதனால அவர் வந்து ஒரு 6 மாசம் வந்து டைம் கேட்டிருந்தாரு. நான் இன்னும் கொஞ்சம் பணம்லாம் ரெடி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து நிச்சயம் வச்சுக்கலான்ட்டு. அப்புறம் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு, நீங்க பார்த்திருப்பீங்க இந்த பொண்ணு பார்க்க போற இடத்துல வந்து பொண்ணு பிடிச்சிருந்தா உடனே மல்லிகைப்பூ எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணோட தலையில வைப்பாங்களே, அந்த மாதிரி சங்கரோட அம்மாவும் பூ எடுத்துட்டு போயிட்டு அவங்க தலையில வச்சாங்க. அப்ப இவங்க பூ வச்சதுக்கு அப்புறம் இவங்க சாந்தி கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அம்மா உன்னோட முழு போட்டோ ஒண்ணு இருந்தா கிடைக்குமாமா, ஏன்னா நாங்க பார்த்துட்டோம், எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு அழகா இருக்கன்னு, ஆனா என் சொந்த பந்தத்துக்கு தெரியாது இல்லையா. அவங்க கண்டிப்பா கேட்பாங்க, பொண்ணு பாக்குறதுக்கே எப்படி இருப்பா, மாநிறமா இருப்பாளா, மூக்கு மூலியமா இருப்பாளா, ஹைட்டா வெயிட்டா, இதெல்லாம் கேட்டா எனக்கு அவங்க எல்லாருக்கிட்டுமே பதில் சொல்றதுக்குள்ளால போதும் போதுன்னு ஆயிரும். பேசாம உன்னோட முழு போட்டோ இருந்தா எனக்கு கொடுமா, அந்த போட்டோவை காட்டி பொண்ணு இப்படிதான் இருப்பான்னு நான் காட்டுவேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களும் மாமியார் வந்து சொந்தக்காரங்கிட்ட காட்டுறதுக்காக தான் போட்டோ கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்பம்ல இருக்கிற ஒரு போட்டோவை எடுத்து கொடுத்திருக்காங்க. ஆனா அப்ப கூட அவங்களுக்கு தெரியாது இவங்க அந்த போட்டோ வச்சு என்னதான் பண்ண போறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த போட்டோ வாங்கிட்டு எப்ப நிச்சயதார்த்தம் வைக்கலான்ட்டு நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, அந்த நாளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லபடி பேசிட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. என்னடா கதை வந்து அப்படியே ஸ்மூத்தா போகுதுதானே பாக்குறீங்க. இப்பதாங்க இந்த கதையில ஒரு டேர்னிங் பாயிண்டே வரப்போகுது. அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா ஈடுபாடு கிடையாது. எப்படியாச்சும் உங்க 2 பேரையும் பிரிச்சிடணும், இல்லைன்னா அந்த பொண்ணை கொன்றுடணும், அந்த எண்ணத்தோட தான் இவங்க அந்த பொண்ணு பாக்குறதுக்கே போயிருக்காங்க. அங்க போய் இவங்க செஞ்ச ஒரு வேலை என்னன்னா, அந்த பொண்ணுகிட்ட இருந்து முடியும் எடுத்துட்டாங்க, போட்டோவும் எடுத்துட்டாங்க, பிறந்த தேதி நேரம் இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது. ஸோ அந்த முடி எப்படி அவங்க எடுத்தாங்கன்னா, அந்த பூ வச்சு விடுறப்ப கண்டிப்பா பூ வச்சுட்டு பின்னு குத்துவோம்ல, அந்த டைம்ல நமக்கு வலிக்கும். அந்த டைமை பார்த்து இவங்க 2-3 முடி எடுத்திருக்காங்க. அப்புறம் இவங்க கிட்ட அந்த பொண்ணோட போட்டோவும் இருக்கு. பிறந்த தேதி நேரம் வந்து கல்யாண பொருத்தம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது 4மே போதுங்க செய்வன செய்யறதுக்கு. ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ராங்கா செய்வன செய்யணும்னா அவனோட சம்மந்தப்பட்ட ஏதாவது வேர்வு படிஞ்ச ஒரு பொருளோ இல்ல யூஸ் பண்ண திங்ஸோ, இல்லைன்னா அவங்களோட உள்ளாடையா இருக்கலாம், சட்டையா இருக்கலாம், ஏன் அவங்களோட தலை முடி, கால் பாதம் மண்ணு, இதெல்லாம் வச்சு கூட இன்னும் ஸ்ட்ராங்கா செய்வன செய்யலாம். ஸோ இவங்களுக்கு என்னன்னா, தன்னோட பையன் வந்து கீழ் ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அதனாலேயே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்டோட தம்பி மூலியமா தான் மந்திரவாதியை பார்க்க போயிருக்காங்க, அவங்க பையனுக்கு தெரியாம. அங்க அந்த பொண்ணோட போட்டோ முடி சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அணுவணுவா சித்திரவதையை அனுபவிச்சு கடைசியில வெறுத்து போய் அவளே தூக்கு மாட்டி சாவணும், அந்த மாதிரி ஒரு செய்வினையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லியிருக்காங்க. இவனும் அதுக்கு ஏத்த மாதிரி மந்திரம் தான் அந்த பொண்ணுக்கு பண்ணியிருந்தான். யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துலயும் இந்த மாதிரி மனுஷங்க இன்னமும் உயிரோட வாழ்ந்துகிட்டு தாங்க இருக்காங்க, அதுவும் பெத்தவங்கன்னு போர்வைக்குள்ளால. ஒரு சில பெத்தவங்கலாம் தன்னோட பிள்ளையோட சந்தோஷத்துக்காகவும் எதையும் விட்டு கொடுக்கறவங்க, இல்ல அவனோட சந்தோஷம் தான் பெருசுன்னு நினைச்சு எதை வேணாலும் செய்யற பெத்தவங்கள நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பெத்தவங்கள நான் இந்த கதையில தாங்க பாக்குறேன்.
பையனோட சந்தோஷத்தை விட ஜாதி தான் அவங்களுக்கு பெருசு. அதுவும் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா, இவங்களெல்லாம் வந்து என்ன ஒரு மனுஷ ஜென்மத்துல சேர்க்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. மிருகத்தோட லிஸ்ட்ல கூட சேர்க்க முடியாது. ஏன்னா மிருகத்துக்கு கூட இரக்கம் இருக்கு, மனிதாபிமானம் இருக்கு. ஆனா இந்த ஜாதியின் அடிப்படையில சுத்திட்டு இருக்காங்களே சில ஜந்துக்கள், சுத்தமா இல்லைங்க. இந்த கதையை கேட்கிறப்ப எனக்கு அவ்வளவு காண்டா இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அதுவும் அந்த பொண்ணு மனதால உடலால எந்த அளவுக்கு கொடுமையா அனுபவிச்சாங்க, என்னென்ன அவமானத்தை ஃபேஸ் பண்ணாங்க, அந்த ஒரு செய்வனனால அவங்க குடும்பமே எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு, இதனால யார் யார் உயிருக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு, இதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் பார்ட் 2ல சொல்றேங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் லாங்கான ஸ்டோரி. அவங்க சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து ஒண்ணு விடாம டெலிவர் பண்ணணும். ஸோ அதனால பார்ட் 2 வீடியோல அவங்களுக்கு நடந்த கொடுமை என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். நோட்டிபிகேஷன் வந்து நான் தட்டி பார்க்க ஈஸியா இருக்கும். என்னோட பார்ட் 2 வீடியோக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபுல் டீட்டெயிலோட பார்ட் 2ல உங்களை வந்து சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.